Hello friends, welcome to Ramas Yummy Kitchen. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு லஞ்ச் தான் பார்க்க போறோம். அதாவது லஞ்சுக்கு ஒரு சிம்பிள் ரைஸ் தான் பார்க்க போறோம். இது லஞ்ச் பாக்ஸ்க்கு இன்னும் நல்ல டேஸ்டியா இருக்கும். ரொம்ப குழம்பு ரசம் போர் அடிக்கும்போது இந்த மாதிரி டேஸ்டியா ஈஸியா பண்ணிடலாம். பெப்பர் ரைஸ் தான் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இப்போ வந்து சாதத்துக்கு தண்ணி நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. பாஸ்மதி ரைஸ் வந்து நான் ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதை ஃபர்ஸ்ட் நல்லா உதிரியா வேக வச்சு எடுத்துக்கலாம். அது கூடவே ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்தீங்கன்னா ரைஸ் நல்லா வாசனையா இருக்கும். அதே சமயம் தனித்தனியாகவும் இருக்கும். ரைஸ் நம்மளுக்கு ரெடி ஆயிடுது. அடுத்து இப்போ பொடி பண்ணிக்கலாம். மிளகு வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுக்கிறீங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து சீரகம் எடுக்கணும். அதை விட கம்மியாக எடுத்துக்கணும். இப்போ நம்ம அதை வந்து பொடி பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸி கப்பில் நல்லா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூன் வந்து சீரகம் எடுத்திருக்கேன். ரெண்டுத்தையும் நல்லா நைஸாக இந்த அளவுக்கு கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்தாச்சு. ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். நெய்யில் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா மிளகோட காரம் வந்து ஒரு மாதிரி இருக்கும். அது நெய்யில் வந்து அடங்கிடும் உங்களுக்கு. இப்போ கடுகு ஒரு 1/4 டீஸ்பூன், முந்திரி பருப்பு ஒரு 5லேருந்து 10 வரைக்கும், கூடவே உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கடுகு வெடித்து உளுத்தம்பருப்பு முந்திரி பருப்பு எல்லாம் நல்ல கலர் செவக்கணும். அது கூடவே நல்லா ஒரு 5லேருந்து 6 பூண்டு பல் பொடியாக கட் பண்ணது. நெய்யில் வந்து நல்லா பூண்டு வறுபடும் போது நல்ல வாசனையாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா பொரியணும். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை. இப்போ வந்து நம்ம மிளகும் சீரகம் பொடி பண்ணி வச்சோம்ல, அதை வந்து இந்த நெய்யில் சேர்த்து வறுத்துக்கலாம். ஏன்னா நம்ம அதை ஃபஸ்ட்டு வறுக்கலை. இந்த மாதிரி நெய்யில் வறுக்கும் போது வாசனை அருமையாக இருக்கும். இப்போ நீங்கள் எவ்வளோ சாதம் போட போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரும்போது நம்ம வேக வச்ச சாதத்தை இதில் சேர்த்துக்கலாம். சாதத்தை சேர்த்துட்டு நம்ம போட்ட மிளகு பொடியோடு நல்லா சேர்த்து கலந்து விட்டுடலாம். ரொம்ப ஈஸி. காலையில் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு, ஸ்கூலுக்கு போகிறவங்களுக்குலாம் ஒரு சாதம் மட்டும் வடித்து போதும். இந்த பொடி இருந்ததுன்னா போதும். ஒரு 5 நிமிஷத்தில் இந்த ரைஸை நம்ம கலந்துடலாம். சூப்பராக நல்லா நெய் வாசனையோட பெப்பர் ரைஸ் அருமையாக ரெடி ஆகிடுது. இப்போது நம்மளோட மிளகு சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுது. நல்லா பூண்டும் மிளகும் சேரும் போதே அதோட டேஸ்ட்டே நல்லா தனியாக இருக்கும். நம்ம நெய்யில் செஞ்சுருக்கோம். நல்லா அருமையாக வந்திருக்கு. நல்ல முந்திரி பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாம் நம்ம தாளிச்சிருக்கனால சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட ரமாஸ் யம்மி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்டோட ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.